அமெரிக்கா ஈரான் இடையான போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்துல இப்ப இரு நாடுகளுமே கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செயல்திறன் அடிப்படையிலானது. ஈரான் தனது உறுதிமொழிகளை பின்பற்றினா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னுமே கூறப்பட்டிருக்கு. இந்த 14 அம்சங்கள் கொண்ட இந்த ஒப்பந்தத்துல என்ன கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் அவர்களுடான கூட்டாளிகள் லெபனான் உட்பட அனைத்து முன்னிலைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் முதல் பகுதியில் கூறப்பட்டிருக்கு. 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்த இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், இரு தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைத்தால் இதன் காலக்கெடு மேலும் நீடிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டதால் இந்த காலக்கெடு தற்பொழுது தொடங்கியுள்ளது. அடுத்ததான் இந்த ஒப்பந்தத்தின்படி ஹார்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஈரான் ஏற்பாடு செய்யும் என்றும், இந்த பயணத்திற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரானின் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக குறைந்தது 300 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 28,326 கோடி மதிப்பிலான திட்டத்தை உருவாக்க அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய கூட்டணிகள் உருவாக்க உள்ளதாகவே இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளையுமே அமெரிக்கா நீக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், இதுல ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிங் சட்டத்திற்கு கீழ் விதிக்கப்பட்ட தடைகளும் அமெரிக்கா தனிப்பட்ட விதத்தில் விதித்த தடைகளுமே இதில் அடங்கும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கு. ஆனா இந்த தடைகள் எப்பொழுது நீக்கப்படும் அப்படிங்கிற தெளிவு இன்னும் கூறப்படவில்லை. அணு ஆயுதத்தை கொள்முதல் செய்வதோ அல்லது வாங்கவோ மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது ஈரானுடன் உள்ள அதிகப்படியான யுரேனியம் குறித்த நடவடிக்கைகளை எடுக்க இரு தரப்பினருமே ஒப்புக்கொண்டுள்ளதாகவுமே இந்த ஒப்பந்தத்தில் கூறப்படுது. யுரேனியம் குறித்த பிரச்சனையை தீர்வு காணும் வரைக்குமே அமெரிக்கா மற்றும் ஈரான் தங்களுடைய அணு திட்டத்தில் தற்போதைய நிலையிலேயே பேணுவோம் அப்படிங்கிறதுமே இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கு. முடக்கப்பட்ட நிதி தொடர்பான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில முக்கிய சிக்கலா இருப்பதாகவுமே கூறப்படுது. ஈரான் நீண்ட காலமாக தனது முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்ற நிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அதற்கான நிதிகளை திருப்பி கொடுப்பதாக அமெரிக்கா ஒப்புதல் கொண்டதாகவுமே இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் அமல்படுத்தப்பட தொடங்கியதுமே இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் அப்படின்னுமே கூறப்படுது. இப்போ ட்ரம்ப் போட்ட இந்த கையெழுத்தும் ஈரான் கொடுத்த ஒப்பந்தம் பத்தி என்ன நினைக்கிறீங்க?